ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 பேரும் கிளம்பி பட்டையா போகிறோங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட் அக்கா வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால தான் கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஆனால் இந்த கிறிஷ்குட்டியை கிளப்புறது தான் பெரும் பாடாக இருக்குது. ஒரு இடத்துல பிடிக்க முடியல அவரையும் ஒரு வழியாக கிளப்பியாச்சுங்க. கேப் புக் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா பைக்கில் போக முடியாது, ரொம்ப வெயில் வேறு, குழந்தைங்க ரொம்ப டயர்டாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கார்லேயே போனோங்க. அங்கே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே ஆகிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் ஒரு சைடு விட்டாச்சுங்க. அவங்களாம் ஒரு ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே போயிட்டால் வந்து கிறிஷ் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டான். அவருக்கு விளையாட ஆள் இருந்துட்டால் போதும். அப்போ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அக்கா வந்து எங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. தனியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனியனும் சில்லியும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் 65 வந்து அங்கே எல்லாம் மசாலாலாம் போட்டு ஊறிட்டு இருந்துச்சுங்க. சரி அதையும் ஒரு பக்கம் பொரித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு பொரிச்சிட்டு எல்லாரையும் சாப்பிட டேஸ்ட்டு பார்க்க கூப்பிட்டேன். நல்லா இருக்கா, ஓகேவா, உப்பு காரம்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு ஓகே நல்லாயிருக்கு, கொஞ்சம் வேகணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதையும் ரெடி பண்ணிவிட்டு என்னையும் ஒரு பக்கமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஒரு பக்கம் கலாய்க்கிட்டு நம்ம ஒரு பக்கம் வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிவி பார்த்திங்கன்னா இந்தாண்ட வந்து எக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் சீக்கிரம் வேலையும் முடியுங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் டக்குன்னு வேலை முடிஞ்சிட்டா லஞ்சும் சீக்கிரம் ரெடி ஆகிடும் சொல்லிவிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மெனு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி, 65, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, எக்கு, ரசம், அப்புறம் வந்து வெங்காய பச்சடிங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வச்சுட்டு அரண்மனை 4 மூவி பார்த்துக்கிட்டே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. குழந்தைங்களுக்குலாம் முன்னாடியே நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டோம். அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அங்கே கிறிஷ்குட்டி விளையாடிட்டு இருந்தான். காஷ்மீர் பாப்பா பார்த்திங்கன்னா அழகாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க. நம்ம வந்து வெளியில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் பிளான் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ இங்கே இருக்கும்போது இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதனால் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி எல்லோரும் மீட் பண்ணும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். லஞ்சு முடித்தோடனே என்ன ஐஸ்கிரீம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருந்து டைம் ஈவினிங் ஆகிடுச்சுங்க. அது டீ டைமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அக்கா வந்து டீ அப்படியே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் அந்த பக்கமாக கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுட்டாங்கங்க. ஈவினிங் அப்படியே வெளியில் உட்காந்து குழந்தைங்களும் விளையாடிக்கிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நாங்களும் எல்லோரும் ஒரு பக்கம் டீ குடிச்சிட்டு அடுத்தது என்ன பிளான் பண்ணலான்னு அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கா சொன்னாங்க பக்கத்தில் பார்க் இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அங்கே போய் விளையாடலாம் சொல்லிவிட்டு அங்கே ரெடியானோம். கிறிஷ்குட்டி தான் ஒரே ஓட்டம். சரி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அங்கெல்லாம் பக்கத்தில் வீடாக இருக்கட்டும், ரொம்ப அமைதியாக, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நல்லா இருந்தது. சரி அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன குழந்தைங்கள பிடிக்க முடியல. அவங்களோட விளையாடுற இடத்தெல்லாம் பார்த்த உடனே தண்ணிக்குள்ளே போய் விளையாடணும். அந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கிறிஷ்குட்டி பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரவே இல்லை. அப்புறம் அவங்க அப்பா வந்தார். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு அவனை விட்டுட்டு நாங்களும் சரி அந்த சைடெலாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனோம். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்ததுங்க. நாங்கள் போகிற டைமில் குழந்தைங்களாம் யாருமே இல்லை. எல்லாம் வந்து வர டைமாக இல்லை விளையாடி முடிச்சுட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. போதே நல்லா ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் ஒரு 1/2 hour அவ்வளோதான் இருந்திருப்போம். ரொம்ப நேரம் இருக்க முடியல. சுற்றி பார்க்குறத அந்த குட்டீஸை ஃபஸ்ட்டு சமாளிக்க முடியல. அந்த தண்ணிக்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு கிறிஷ் அந்த இடத்த விட்டே வரமாட்டேன்னிட்டார். இங்கெல்லாம் நல்லா இருக்குது, இந்த சைடு தூக்கிட்டு வரந்து காட்டலான்னு பார்த்தா அவன் அங்கவே தான் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரி அவன் ஒரு பக்கம் ஏதாவது பண்ணிகிட்ருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஊஞ்செல்லாம் விளையாடிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் விளையாடி முடித்தோடனே வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் ஆகிடுச்சிங்க. டின்னர் சாப்பிட்டு கிளம்பலான்னு தாங்க பிளானு. ஸோ வந்தோடனே கிறிஷ்குட்டிக்கெலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு தண்ணியில் ஆட்டம் போட்டோடனே ரொம்ப ஈரமாயிடுச்சு ட்ரெஸ் எல்லாம். ஸோ அவரெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைமில் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பால்கனியில் உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி உட்காந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். சரி அந்த டைமில் நிலா பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்திருக்குமான்னு பார்த்தா நிலா வந்து கோச்சிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே வரல. நிலா வரலனாலும் எங்களுக்கு தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் அப்படியே அன்றைக்கி ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.